ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோறு பானகம் தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சா ஏழை எளியோர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம் தர்மங்கள் எப்பவுமே உங்கள காப்பாத்தி நிக்கும். இது உங்கனால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்களை செய்ய சொல்லல. ஒரு 4, 5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ, ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இத நீங்க தானமா குடுக்கறதுனால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசியதிபதி திக்பலம் ஆகுறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வ குடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கு. நஷ்டங்கள், லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2, 11 கூடைய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ, அந்த துறையில நல்ல பிரபலியமாகுறது. இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும் உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால, வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால, நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் 2மே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, அத நீங்க பார்த்து தான் தொடங்கணும். ஆனா, குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்வெஸ்ட்மென்ட் சில சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜனன காலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் கிரகம் எப்படி இருக்கு? இப்ப என்ன திசாபுத்தி போகுது? இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்க்கறனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்த குடுக்கும். ஒரு இட பிராப்தத்த குடுக்கும். ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது, அத கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா, எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றது தான் லைஃபு. நான் அட்வைஸ் பண்ணல. நெறைய விஷயங்கள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போணும். சிம்ம ராசிக்காரங்க தான் வச்சது தான் நல்லது. அதே மாரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காதம்போது நெறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அத தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா,
கடுமையான காலகட்டங்கள்ல மனச திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியம் கூட. ஸோ அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்டின்னா, கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்டின்னா, நீங்க பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்டிங்கக்கூடிய விஷயங்கள நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது, அதிலிருந்து மன தைரியம் அதிகமாக குடுக்கும். அதே நேரத்தில பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்டிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்ம ராசிக்காரங்க நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே நெறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாரி பெண்களுக்குங்க. பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடாதீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதேதான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, பிரச்சனைகள கையாள்ற மாரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து மன சிக்கல்கள், மன நெருக்கடி அதாவது இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, நெறைய பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்தீங்கனாலே, அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்படின்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்குமான்னா, ஆறுக்குடையவர் அஷ்டமத்துல நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆயி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழிய குடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு. செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகள பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நெனச்ச மார்க்கு, நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில நெறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்மராசிக்கு இருக்கு. அம் மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் பார்க்கல. குருவும் பார்க்கல. குரு பலமும் கிடையாது. அதனால திருமணத்த யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்படின்னா, அது உங்களுடைய ஜோசியர கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு சில சமயத்துல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால, தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும்போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்த குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்த கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இல்ல அப்டின்னா, அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயில்லயோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ, அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பாத்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்டின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு வந்து குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான
அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் வந்து நிலை ஒரு நல்லா இருந்தாலும் உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குதான். நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்ட்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்தாலும் குருவோடைய பார்வை கிடைக்கும்போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும்போது நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. 2 குடையவரும் 11ல இருக்காரு. இது வந்து இந்த மாதத்துல வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நெறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது வந்து ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. காசு, பணம் சம்பாரிக்கிறது தான் மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளைய ஓப்பன் பண்ணாலே, ஒரு இந்த மீம்ஸ்லலாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பார்க்கறது. அது மாரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழில நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு, பணம் சம்பாரிக்கிறது, இத தாண்டி கன்னி ராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. அ ஆனா இந்த மாசம் வந்து கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகள குடுக்கப்போது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை வந்து சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அது முத்திரை குத்துனது. அதனால அத மாத்தவே முடியாது. ஸோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா? அத இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரூ. 100 வரதுங்கிறது ரூ. 1000. 100 எங்க இருக்கு? 1000 எங்க இருக்கு? 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி குடுக்க போது. நல்ல காசு பணத்த சம்பாரிக்கலாம். இந்த காலகட்டத்துல சனி வந்து 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஸோ நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, கன்னி ராசியோடைய சிம்பிள் அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பலே கை அப்படிங்கிறது. ஸோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போகுது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலயும், லாபஸ்தானமாவும் இருக்கனால, நல்ல காசு, பணம் உங்கனால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு ரூ. 100 எஃபர்ட்ஸ் போட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி வந்து 10 டூ 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் வந்து எத தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகள உங்களுக்கு குடுக்க போது. நான் வந்து எழுதியே குடுக்குறேன். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது சூரியனும், புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்னன்னா, நிபுணத்துவ யோகம். இவ்வளோ நாளா உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்பதான் பிரபலியமாகும்.
உங்கள மேனேஜ்மெண்ட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன குடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸ குடுத்து, ஒரு சேலரி இன்கிரிமெண்ட்ட குடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாறி உட்கார்ற மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அவரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்குறாரு. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டயாவது பேசும்போதோ, அல்லது ஃபோன்ல சேட் பண்ணும்போதோ, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான அமைப்புகள். ஸோ, நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் போய் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க, நீங்க வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அத செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷன நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா, பெண்களுக்கு இது அற்புதமான பலன்கள குடுக்க போது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் இருக்கான்னு கேட்டா, பரிபூரணமான குருபலம் இருக்கு. கலத்திர ஸ்தானத்த குருவும் பாக்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி, விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்த நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, இந்த மாசத்த வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பார்க்கிறதுனால, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இது இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6க்குடைய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலயும், குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. காசு, பணம் அளவில்லாம வரப்போது. அதுல நல்ல விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமானது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல துறையில வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும், தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி.
பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு.